வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம மாயா, பூர்ணிமா அண்ட் நிக்சன் இவங்க எல்லாருமே வந்து தேர்ட் ப்ரோமோல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வர்றாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு சொன்னா, நம்மளுடைய விஷ்ணுவோட அக்கா பார்த்தீங்கன்னு சொன்னா, என்னங்க எல்லாருமே முறைச்சு பாக்குறாங்க, அட்டிக்கிற மாதிரி பாக்குறாங்க, இந்த மாதிரி ஐயோ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா விஷ்ணு வந்து உள்ள இருக்காரு. நம்மளுடைய பூர்ணிமா அங்க போயிட்டு வந்து லைட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல என்ன டல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி விஷ்ணு கேட்கிறாரு. அதுக்கு வந்து பூர்ணிமா இல்லையே நான் நார்மலா தான் இருக்கு அப்படின்னா நான் நோட் பண்ணேன் அப்படின்ற விஷயத்தை வந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. சோ அந்த கன்வர்சேஷன் போகும். இந்த விஷ்ணு வந்து அவ பேசினதை எதுவுமே எடுத்துக்காத, அவ அப்படிதான் வளமையிலேயே அப்படின்ற மாதிரி சொல்ல போறாரா, இல்ல வந்து இதுக்கப்புறமா நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி புத்தி வந்து சொல்ல போறாரா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய நிக்சனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அப்பா வந்து வேற லெவல்ல கிரிஞ்சி பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். வேற லெவல்ல வந்து பண்ணியிருந்தாரு. நிக்சனை வச்சு செய்யு செஞ்சுட்டாரு. லைவ்ல பார்க்கும்போது அந்த விஷயம் வந்து தெரிஞ்சது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 6 மாசமா ஒன்னு வந்து பிளாக் பண்ணி வச்சது இல்லையா, அந்த வாட்ஸ்அப்ல பிளாக்கையும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாரு. ப்ரோமோல பாத்தீங்கன்னு சொன்னா நிக்சன் இவங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறமா 6 மாசமா நான் எங்க அப்பா கூட பேசவே இல்லை, அவர் வந்து இப்பதான் வாட்ஸ்அப்லயே அன்பிளாக் பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ஓகே சோ இந்த ப்ரோமோ பத்தின கருத்துக்களை வந்து கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான மறுபடியும் சந்திக்கலாம். பை பாய்.